எப்படியோ அப்படியே பூமியிலும் அவன் வானுக்குரியவர்களாய் இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு அழுகை இல்லை. என்ன இல்லை? அழுகை, அழுகை, அலறல், கூக்குரல், கண்ணீர் இல்லை. ஹல்லேலூயா. The Christian life is the easy life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜாலியான லைஃப். அது சுலபமான வாழ்க்கை, அது ஜெயமான வாழ்க்கை, அது சமாதானமான வாழ்க்கை, அது சந்தோஷமான வாழ்க்கை, அது நீதியான வாழ்க்கை, அது மகிமையான வாழ்க்கை, அது ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கை, அது நிறைவுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இந்த குருத்து ஓலையில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். உன் சிந்தையில், உன் கற்பனையின் திறனில் என்ன இருக்கணுமா? உன்னுடைய கற்பனையின் திறனில் அழிவு இல்லை, அழியாமையை தரித்து கொண்டேன். நம்மெல்லாம் என்னத்தை தரிச்சிருக்கோம்? ஐயா அங்கே கொரோனா, இங்கே இல்லை. ஐயா அங்கே மரணம், இங்கே மரணம் இல்லை. ஐயா அங்கே கூக்குரல், ஐயா இங்கே கூக்குரல் இல்லை. ஐயா அங்கே அலறல், இங்கே அலறல் இல்லை. ஐயா அங்கே கடன், இங்கே கடன் இல்லை. அங்கே ஐயா அங்கே குறைவு, இங்கே நிறைவு. ஐயா அங்கே அற்புதம் இல்லை, இங்கே அற்புதம். ஐயா அங்கே அதிசயம் இல்லை, இங்கே அதிசயம். ஐயா அங்கே சந்தோஷம் இல்லை, இங்கே சந்தோஷம். ஐயா அங்கே சமாதானம் இல்லை, இங்கே சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நாமெல்லாம் வானுக்குரியவர்கள். வானுக்குரியவர்கள் எப்படியோ அப்படியே நாமும் இருக்கிறோம். இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. அதனால தான் இந்த வாழ்க்கை ஒரு கொண்டாட்டத்தின் வாழ்க்கை. இது ஒரு சீரமைக்கப்பட்ட வாழ்க்கை. இது அற்புதமான வாழ்க்கை. இது ஒரு அதிசயமான வாழ்க்கை. நீங்கள் நான் யாரு? வானுக்குரியவர்கள். நாம் வானுக்குரிய மேன்மையை தரித்திருக்கிறோம். இப்போ புரியுதா? என்னதோ புரியுது. அப்படியா? அல்லேலூயா. நல்லா புரியுதா? புரியுதா? எங்கே எப்போ முடிக்கிங்க? இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அல்லேலூயா. புரியுதா? உங்களுக்கு தான் கேட்குறேன். புரியுதா? அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் புரிந்து நடந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கல்வாரியில் மரித்தார். அந்த 21 வெளிப்படுத்தின 21:4 கொஞ்சம் வாசிங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தொடச்சிட்டார்னா உனக்கு நீ கண்ணீர் இல்லை, நீ சந்தோஷமாக தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இனி மரணம் இல்லை. நீ மரணத்தை கேட்டால் தான் மரணம் வரும். ஒரு நாள் நீ மானுக்குரியவனாய் மாறுவதற்கு முன்னே நீ மரணம் உன்னை அறியாமே வந்துச்சு. ஐயா யாயா இவங்க வீட்டில் 6 பிள்ளையும் பிறந்தோன்னே செத்துட்டு, அவன் வானத்துக்குரியவனாக இல்லாமல் சாபம் இருந்தது, அவன் செத்துட்டான். அல்லேலூயா. இப்போ எனக்கு சாபம் இல்லை, நான் நினச்சா கூட மரணம் வராது. ஆமென். புரியுதா? இப்போ அதனால தான் மரணம் இல்லைன்னு பிரசங்கிக்கிறோம். வானுக்குரியவர்களாயே நாம் மாறிவிட்டோம். இனி நமக்கு மரணம் என்று இல்லை. ஆமென். தொல்லை இல்லை, நெல்லையில் மரணம் இல்லை. அல்லேலூயா. வாசிங்க. துக்கம் இல்லை. உனக்கு ஏன் துக்கம் வருது? சாத்தான் உன்னை ஏதாவது ஒரு கவலையில் கொண்டு வந்து விடுவான். அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு உன்னை மாட்டி விடுறதுக்கு துக்கத்தை கொண்டு வருவான். சொல்கிறேன், நீ கவலைப்படாத. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அலறுதல் இல்லை. என்ன இல்லை? நமக்கு இனி என்ன கிடையாது? அலறுதலே கிடையாது. வருத்தமின்றி நீ கனி கொடுப்பாய். எஃபர்ட்லெஸ் லைஃப். வானுக்குரியவர்களுக்கு வருத்தம் கிடையாது. இவர் 2-3 நாளுக்கு முன்னாடி என்ன அந்த பாட்டை கிளை காட்டானாரு. உடனே ஆண்டவர் சொன்னார், பிலிப்பியர் 4:19 4 பிலிப்பியர் 4:4 என்ன ஆண்டவர்? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.